இவ்வுலகில் நன்மையும் தீமையும் இரண்டறக் கலந்திருந்தாலும் நல்ல விதைகளாக, நல்ல பயிர்களாக, நல்ல விளைச்சலை தர இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். புனித வாழ்வு வாழ்வது என்பது ஒரு அழைப்பு ஆகும். புனித நிலை என்பது நற்செய்தி விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவது ஆகும். இன்றைய நற்செய்தியில் வரும் வயலில் தோன்றிய களைகள் உவமை நம்மில் களைகள் வளர வேண்டாம், புனிதம் வளரட்டும் என்ற கருத்தை கூறுகின்றது. மனிதர்கள் என்னும் முறையில் நம்மில் பாவ இயல்புகள் உள்ளன. பாவ இயல்புகள் களைகளாக நமக்குள் வளர்கின்றன. கோதுமைகளுக்கிடையே களைகளாக நமக்குள் வரும் சுயநலம், பொறாமை, ஆணவம், அகங்காரம், தற்பெருமை, கர்வம், உடல் இச்சை, குடிவெறி, பகைமை, பழி வாங்குதல், பொய், புரட்டு போன்ற தீய சக்திகளை தீக்கிரையாக்க வேண்டும். காரணம், நச்சு விதைகளாகிய களைகள் நம்மை ஆரோக்கியமாக வாழ, அருள் வாழ்வில் வளர அனுமதிப்பதே இல்லை. இரக்கமிக்க கடவுளோ நீடிய பொறுமையோடு நம் மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார். அவரிடம் திரும்பி வருவோம். திரும்பி வந்தால் வழிகாட்டுவார். நச்சு விதைகளை தீக்கிரையாக்கி நல்ல விதைகளாக நம்பிக்கை, அன்பு, இரக்கம், தூய்மை, பொறுமை, மன்னிப்பு, நேர்மை, நீதி, தாராள உள்ளம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை நமக்குள் விதைப்பார். ஆம், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் நற்பேறு பெற்றோர். அறுவடைக்கு தேவை மனமாற்றம். அறுவடைக்காக காத்திருக்கிறார் நம் இறைவன். எனவே நற்பண்புகளாகிய கோதுமையை நம் இதய களஞ்சியங்களில் சேர்த்து வைப்போம்.